வணக்கங்க. லாஸ்ட் வீடியோலயே உங்களுக்கு எங்க டாக்டர் சார் வந்து சென்சரி இன்டகிரேஷன் யூனிட்னா என்ன, அதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றத எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு இன்டகிரேஷன் யூனிட்ல இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லையும் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் கிட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. சேம் ஆக்டிவிட்டி தான் எல்லா கிட்ஸ்க்கும் கொடுக்குறோம் அப்படின்னா இல்லைங்க. ஒவ்வொரு கிட்ஸோட சிவியாரிட்டி லெவலை பொறுத்து ஆக்டிவிட்டீஸ் வந்து மாறுங்க. இப்போ நாங்கள் சாம்பிள் ஆக்டிவிட்டீஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்க போகிறோம். இப்போ நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டு காட்ட போகிற ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மள்ட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்விங் இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டிலையும் நம்ம எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுக்குறோம், அதனால அந்த குழந்தைக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியாக அந்த ரெக்டாங்கிள் ஸ்விங் எடுத்திருக்கோம். அந்த குழந்தைகிட்ட அந்த டீச்சர் எப்படிலாம் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அவன் அதுக்கு எப்படிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறான் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்விங் ஆக்டிவிட்டியில் எல்லா ஸ்விங்ஸ்லையுமே நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட அட்டென்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், கான்சென்ட்ரேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி ஐ கான்டாக்டும் நல்லாவே டெவலப் ஆகும். அபி, இது என்ன வெஜிடபிள்? ஓகே, சூப்பர். லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய். என்ன கலர்ல இருக்கு அபி? என்ன கலர்? கிரீன் கலர். ஓகே, சூப்பர். இது என்னதுப்பா? yellow கலர். என்ன வெஜிடபிள் இது? மக்காச்சோளம். மக்காச்சோளம். என்ன கலர் இது? என்ன கலர் இது? yellow color. ஓகே, சூப்பர். அபி இங்க பாரு, இது என்ன வெஜிடபிள்? விஸ்வல் என்னது? லயன். லயன், சூப்பர். இந்தா போடுங்க. சூப்பர். விஸ்வ இது என்னது? டைகர். இது என்னது? இப்போ இந்த வீடியோவை கிளியராக நோட் பண்ணீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஒவ்வொரு குழந்தைங்க பண்ணும்போதும் அப்ரிசியேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ரிசியேஷன் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் நல்லா மோட்டிவேட் ஆகி நம்ம கொடுக்குற ஆக்டிவிட்டிக்கும் ஆகட்டும், இல்லை நமக்கு சொல்லித்தர கான்செப்டுக்காகட்டும் நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த குழந்தை வந்து கேமல் பொசிஷனில் நின்றுருக்காங்கங்க. இப்படி நிற்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேண்டு லெக் வந்து லூஸாக இருக்கிற குழந்தைங்க, அதாவது ஹேண்டோட ஜாயிண்ட்டு லெக்கோட ஜாயிண்ட் வந்து லூஸாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கும். அதாவது ஹேண்டையும் லெக்கையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் மற்றும் பேலன்சிங் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்டிவிட்டி மூலியமாக கான்செப்ட் ஓரியன்டாக கொண்டுட்டு போயிருக்கு. அதாவது அவங்க பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய கலரை வந்து அந்த குழந்தை கேமல் வாக் மூலியமாக கரெக்டாக மேட்ச் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. எடு, இந்த கையில் எடு, வை வை, இங்கே வை, இங்கே கிரீன் கலரில் வை. ப்ளூ கலர் எடு, ப்ளூ கலர் எடு, இங்கே வை. எல்லோ கலர் எடு, எல்லோ கலர் எடு, எடு, இந்த கீழே எடு, இந்த கீழே எடு. இங்கே வை. வச்சுட்டு வச்சுட்டு எடுத்து. ரெட் கலர் எடு, ரெட் கலர் எடு, ரெட்ல வை. எடு எடு, ப்ளூ எடு, ப்ளூ எடு, ப்ளூ கலர் பால் எடு, எடு. வை. அடுத்து ஒயிட் எடு, இங்கே பாரு, ஒயிட் எடு, ஒயிட் எடுத்து ஒயிட்ல வை. சூப்பர். ரெட் கலர், ரெட் கலர் பால். அடுத்து கிரீன் கலர் பால், கிரீன் கலர். கிரீன். அடுத்து எல்லோ. அடுத்து ப்ளூ. ரெட் கலர் மெடிசினலின் போடு, கிரீன் கலர்ல போடு, போடு. எல்லோ கலர் எடு, எல்லோ கலர், எல்லோ கலர் எடு, போடு. கிரீன் கலர் எடு, போடு. ப்ளூ கலர் எடு, ப்ளூ கலர், கால் உள்ள விட்டு எடு. சரி சரி.
எடு 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 ம் ம் எடு ம் எடு ம் 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 ஆரஞ்சு கலர் எடு ம் எடு ம் எல்லோ கலர் எடு ம் போடு ம் காலில் எடுத்து எடுக்கணும் எடு